ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிற வாசகங்கள் அத்தனையும் நம் ஆண்டவருடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிற நாம் இந்த வாசகத்தை வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, ஸ்தேவானை குறித்து எல்லாரும் குறைபட்டு கொண்டார்கள். அங்கிருந்த தலைவர்கள் அவரை எதிர்கொள்ள முடியாமல் அவரை குறித்து அவதூறாக பேசுகிறார்கள். மற்றவர்களை பேசுவதற்காக தூண்டி விடுகிறார்கள். இப்போது மட்டும் நடக்கவில்லை, அப்போதே இது போன்ற நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதருடைய உண்மையை, அவருடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளையும் அறியாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தாங்கள் அவதூறாக பேசி பார்ப்பார்கள். அப்படி இயலாதவர்கள் மற்றவர்களை சொல்லி தூண்டி விடுவார்கள். ஸ்தேவானுக்கும் அப்படித்தான் நடந்ததாக நாம் இந்த நாளினுடைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஞானமிக்கவராக இருந்தார், தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டார், ஆண்டவருடைய வார்த்தையை அவர் தனக்குள்ளே கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய பேச்சை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவருடைய கருத்துக்கு மாறாக அவரை குறித்து இழிவாக தவறாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள்? ஸ்தேவானை பிடித்து கொண்டு போய் தலைவர்களிடத்தில் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். இவர் எப்படி பேசினார், கடவுளுக்கு எதிராக எப்படி நடந்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வசனம்தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவருடைய முகம் வானதூதரின் முகம் போல் இருந்தது என்று சொல்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் எல்லோரும் ஸ்தேவானை எப்படி பார்த்தார்கள்? அவருடைய பேச்சை எதிர்ப்பு உணர்வோடு, வெறுப்பு உணர்வோடு பார்த்தார்கள். ஆனால் தலைவர்கள் பார்க்கிற போது உற்று பார்த்தார்கள். உற்று பார்க்கிற போது அவருடைய முகம் வானதூதருடைய முகம் போல் இருந்தது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் பலரை பார்க்கிற போது வெளிப்படையாக பார்ப்போம். அவருடைய முகத்தை பார்க்கிறோம், அவர் அணிந்து வந்திருக்கக்கூடிய உடையை பார்க்கிறோம், அவர் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை பார்க்கிறோம், அவருடைய பின்னணியை பார்க்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராக வந்து இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். இப்படித்தான் நாம் பல நேரங்களிலே ஒரு மனிதரை பார்த்து தீர்மானம் செய்கிறோம். ஆனால் அவருடைய உண்மையான முகம் என்பது எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, இந்த நற்செய்தியினுடைய முதல் வாசகம் சொல்கிறது, ஸ்தேவானை உற்று பார்த்தபோது அவருடைய முகம் வானதூதருடைய முகம் போல இருக்க கண்டார்கள். ஆகவே நாம் மேலோட்டமாக ஒருவரை பார்ப்பது முறையல்ல. நாம் ஒருவரை பார்க்கிற போது உற்று பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உற்று பார்த்தல் என்று சொல்வது ஆன்மீக வாழ்க்கையினுடைய பயணத்தில் ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ளுதல் என்று பொருள்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் உற்று பார்த்தல், அறிந்து கொள்ளுதல் என்கிற நிலையில் ஸ்தேவானுடைய முகம் அப்படி இருக்க நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாம் விவிலியத்தினுடைய பல நிகழ்வுகளை பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள் 14வது அதிகாரத்திலே தூய பவுல் பேசிக்கொண்டிருப்பார். அந்த பகுதியிலே லிஸ்திராவில் பவுலும் பர்னபாவும் என்கிற பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கால் விளங்காத ஒரு நபர் இருக்கிறார். அவர் பிறவியிலேயே ஊனமுற்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார் என்றால், பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என் அன்பார்ந்தவர்களே, அவருக்குள்ளாக உற்று பார்க்கிற போது குணம் பெறுவதற்கான ஒரு ஆற்றல் இருந்தது.
அதை கண்டுபிடித்து அவருக்கு குணம் கொடுப்பதை பார்க்கிறோம். மற்றவர்கள் பார்க்கிற போதெல்லாம் இந்த மனிதர் கால் ஊனமுற்றவர், பாவம், பரிதாபமாக இருக்கிறார், யாராவது உதவி செய்வோம் என்றுதான் பார்த்தார்கள். ஆனால் பவுல் உற்று பார்த்தபோது அவருக்குள்ளாக குணம் பெறுவதற்கான ஒரு ஆற்றல், அந்த நம்பிக்கை இருந்ததை நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் நாம் ஒருவரை பார்க்கிற போது சும்மா மேலோட்டமாக பார்ப்பதில், அவரை குறித்து நாம் மதிப்பீடு செய்வதில் அர்த்தம் இல்லை. ஆழமாக உற்று பார்த்தல் என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. நற்செய்தி பகுதி அதைத்தான் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. நீங்கள் பாருங்கள், 5000 பேருக்கு உணவளித்தாயிற்று, 12 கூடைகள் மிஞ்சியாயிற்று. ஆகவே மக்கள் எல்லாரும் நினைத்து கொண்டார்கள், மறுநாளும் இயேசுவை தேடுகிறார்கள். எதற்காக? உணவு கிடைக்கும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் இயேசு உற்று பார்க்கிறார், அவர்களுடைய உள்ளங்களை அறிந்து கொள்கிறார். நீங்கள் அழிந்து போகும் உணவிற்காக வருகிறீர்கள், அழிந்து போகும் உணவிற்காக வர வேண்டாம், உழைக்க வேண்டாம், அழியாத நிலைவாழ்வு தருகிற அந்த உணவுக்காக உழையுங்கள் என்று உற்று பார்த்த அந்த ஒரு மாத்திரத்திலேயே அவர்கள் என்ன மனநிலையில் வந்தார்கள் என்று கண்டுகொள்வதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை பார்க்கிற போது கூட மேலோட்டமாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். சும்மா அப்படி வந்துவிட்டு போய்விடுவோம் என்பது போல நினைக்கிறோம். ஆனால் ஆழமாக நம்முடைய விசுவாச பார்வை உற்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். என் ஆண்டவரிடத்தில் போகிறேன், நான் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்று நீங்கள் நம்பிக்கையோடு வருகிற இடத்தில்தான் பலியானாலும் சரி, தனி வழிபாடானாலும் சரி, அது நிச்சயமான ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் பலிகள் பெருகும், வழிபாடுகள் பெருகும், நாம் நலம் பெறாமலேயே போகலாம், அல்லது நாம் விரும்புவதை பெற்றுக்கொள்ளாமலேயே போகலாம். ஆண்டவருடைய வாக்கு இந்த நாளில் நாம் ஆண்டவருக்குள்ளாக அவரை உற்று பார்க்கவும், அவரை உற்று பார்த்து ஆசீர் பெறவும் அழைப்பு தருகிறது. அதே வேளையில் நம்மோடு வாழுகிறவர்களுடைய மனங்களை உற்று பார்க்கக்கூடிய அந்த ஆழமான பார்வையும் வேண்டும் என்பதை இந்த நாளினுடைய வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன. சிந்திப்போம். ஆமென்.